அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரான் சேமியா. இந்த சேமியாவில் அதிகமாக நம்ம பாயாசம் கிச்சடி சொல்லி செஞ்சு சாப்பிட்ருப்போம். பட் ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி நாம் இந்த சேமியாவில் ப்ரான்ஸை வச்சு சூப்பரான டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றாம ஒரு ரெசிபியை எப்படி செய்யதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், அதுவும் பிரியாணி ஸ்டைலில். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவு ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே ப்ரான்ஸ் ரெசிபி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும். இந்த மேரினேஷனுக்காக நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வேறு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோக்கு கொஞ்சம் மேலே 300 கிராம் அளவு இருக்குது இந்த சேமியா. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு, எண்ணெய்க்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு கூட இந்த மாதிரி வறுத்து எடுக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வறுத்த சேமியாவை நீங்கள் கடையில் வாங்கினா கூட சேமியா பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்து பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும். இந்த பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், அது கூடவே 2 பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இது போட்டு நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே இதில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மேரினேட் பண்ணி வச்ச இந்த ப்ரான்ஸ் இதில் போட்டுக்கலாம். கூடவே கொத்தமல்லி புதினாவை போட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இதில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ரொம்ப காரம் இருக்காது. ஸோ இந்த குவான்டிட்டியில் நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரான்ஸ் வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த சேமியா ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த சேமியா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் இருக்கட்டும். 1 மினிட் கழிச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. 1 கப்பு சேமியா போட்டால் 2 கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ப்ளஸ் கொஞ்சம் புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செய்யும் போது ப்ரான்ஸ்க்கு பதிலாக சிக்கன் கூட நம்ம போடலாம், கீமா போடலாம், நல்லாயிருக்கும். இதை வந்து நாங்கள் கார சேமியா சொல்லுவோம். இது கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக லைட்டாக தண்ணியாக இருக்கும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டா ஆறிட்ட பிறகு இது கரெக்டாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.